ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டி அண்ட் எம்மியான ஈவினிங் ஸ்நாக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல் முடித்து பசியோடு வீட்டுக்கு வர பசங்களுக்கு வெறும் 5 நிமிஷத்தில் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ஒரு மிரட்டலான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணுமா? அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த அல்டிமேட் வெண்டைக்கடலையை மசாலாவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொண்டக்கடலை மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி மட்டும் இல்லாமல் இந்த கொண்டக்கடலை மசாலாவை நம்ம அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். சும்மா அள்ளும் டேஸ்ட்டு. வாங்க இதை லேட் பண்ணாமல் இந்த சூப்பரான ஸ்நாக்கை எப்படி டக்குன்னு செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மி அண்ட் டேஸ்டி, ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நைட்டு 8 மணி நேரம் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு இந்த அளவுக்கு கொண்டக்கடலையை பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வேக வச்சுக்கணும். நம்ம ஒரு 5லேருந்து 6 விசில் போட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கொண்டக்கடலை வெந்துடும். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு நம்ம கொண்டக்கடலையை எடுத்து வச்சுக்கலாம். கொண்டக்கடலை இதுக்கு மெயினான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலையை நல்லா இந்த அளவுக்கு மசிய வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கொண்டக்கடலை மசாலா நல்லா திக்கான கிரேவியாக நமக்கு கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ போல் நம்ம வேக வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நான் இப்போ டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பாதி பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வதங்கும் போது சீக்கிரமாக நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கிடச்சிரும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுதானே மெயினான இன்க்ரீடியன்ட். இந்த கொண்டக்கடலை மசாலாவுக்கு ஹைப் ஏற்றுறதே இந்த மசாலா தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மசாலாவை நீங்கள் சேர்த்தே ஆகணும். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த உடனேயே நம்ம வெங்காயத்தை சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரே டைம்லேயே சேர்த்துடணும். ஸோ அந்த பச்சை மிளகா எண்ணெயில் வேகும்போது அந்த அரோமா நல்லா சூப்பராக எம்மியாக தூக்கி கொடுக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்ததும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதனோட சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் உப்பு சேர்க்கும்போது. உப்பு நான் இதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ அப்போ இந்த கொண்டக்கடலை மசாலாவை நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஒரு ஈவினிங்கில் அவங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே டைமில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கொண்டக்கடலை மசாலாவை நம்ம மார்னிங் டிஃபனுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொண்டக்கடலை மசாலா பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடயுமே ரொம்பவே எம்மியான ஒரு காம்பினேஷன். ஸோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம்.
தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மெயினான ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளியும் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வெந்து கிடைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அர்ஜென்ட்டாக அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவுமே ஒரே டைம்லேயே ஆட் பண்ணிடுறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகு, கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நம்ம கடலை ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரும்போது இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ மசாலா பொருள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா அந்த எண்ணெய் கொதியெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் மல்லி இலையை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த கொண்டைக்கடலையை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். இந்த கொண்டைக்கடலையோடு நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கொண்டைக்கடலையோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கொண்டைக்கடலையில் உள்ள சத்து எல்லாமே அந்த தண்ணியிலே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கொண்டைக்கடலை மீடியமான தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவில். இப்போ இந்த மசாலாவையும் கொண்டைக்கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்காக நான் ஒரு 10 போல் கொண்டைக்கடலையை இந்த மாதிரி நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 கடலை சேர்க்கும் போது உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கலன்னா கூட கொஞ்சம் கடலை எடுத்து நல்லா மசிச்சுட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு இதில் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி சீக்கிரமாக கிடச்சிரும். பாருங்கள் சூப்பராக எம்மியாக நமக்கு வந்து கொண்டைக்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து இன்றைக்கி கொண்டைக்கடலை மசாலா செம்ம டேஸ்ட்டாக பண்ணிட்டோம். இது கூட நம்ம மேலே டாப்பிங்க்கு நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். கேரட் நான் இப்போ வந்து துருவி வச்சுருக்கேன். கேரட்டு, கார்ன் சிப்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துருக்கேன். மல்லி இலை சேர்த்துருக்கேன். இது கூட நான் வந்து பானிபூரி வந்து பொரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும் போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே டைமில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த அல்டிமேட்டான கொண்டைக்கடலை மசாலாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த எம்மி அண்ட் டேஸ்டியான கொண்டைக்கடலை எப்படி இருந்தது? கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.